வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ் தமிழ். இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ரிவெஞ்ச் மேட்ச்னு சொல்லக்கூடிய தமிழ் தலைவர்ஸ் vs யூபி யோதாஸ். யூபி யோதாஸ் கூட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் நம்மளுக்கு பேக் டு பேக் மேட்சஸ்ஸு 22 அன்னைக்கு நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ், 10 பாயிண்ட்க்கு அதிகமாகவே டிஃப்ரென்ஸில் தோத்தோம். அதுக்கு பெஸ்ட் ரிவெஞ்சான மேட்ச் இந்த இந்த இன்னைக்கு நேற்று விளையாண்ட மேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 14 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் யூபி யோதாஸை தோக்கடித்தோம். அதில் எக்ஸலண்ட்டாக இருந்தது என்னன்னா, ஒரு பெஞ்ச் பிளேயருக்கு நம்ம ஃபுல்லாக சான்ஸ் கொடுத்து, அதுவும் ஆஃப்டர் 10 மினிட்க்கு அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து விளையாட ஆரம்பித்தார். என்டையர் ஒரு ஃபுல் மேட்ச் விளையாண்டார். அப்போ தான் தெரியும் ஒரு பிளேயருக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ. நம்ம ஒரு 30 செகண்டில் ஒரே ரைடு கொடுத்து அவரை நம்ம செக் பண்ணுறதோட ஒரு ஆஃப் இல்லை ஒரு ஃபுல் மேட்ச் அவர் கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா தான் தெரியும் அந்த பிளேயர்கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, எப்படி அவர் விளையாடுறாருங்கிறது. சரி, இந்த மேட்சோட ஸ்டார்டிங் 7 பார்க்கலாம். தமிழ் தலைவாஸோடது பஸ்தமி, அப்புறம் மொகின் சஃபாகி, நரேந்தர், ரோனக், ஆஷிஷ், நிதேஷ் அண்ட் சாகில். இதில் பார்த்தீங்கன்னா ரோனக்கு, சாகில் இவங்களாம் புதுசாக உள்ளே வந்திருந்தாங்க. யாருக்கு பதிலானா அபிஷேக்குக்கும் அனுஜ் கவுடாவுக்கு பதிலும் உள்ளே வந்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் பியூராக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்ஸ் டிஃபெண்டர் 1 ரைடரு. மோகின் ஷஃபாகி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். அவர் மெயின் ப்ரைம் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா அவர் டிஃபென்ஸ் தான். ஏன்னா அவர் உள்ளே வந்தாவே டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஒரு டேக்கிள் பண்ணிட்டு தான் ரைடுக்கு போகிறாரு. அது மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டில் யார் யார் வந்தாங்கன்னா, சச்சின் வந்தார், மாசானமுத்து, விஷால் சாண்டல் வந்தார், அதுக்கப்புறம் சௌரவ் உள்ள வந்தாங்க. இவங்கெல்லாம் அதுக்கு அடுத்தது கடைசி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சௌரவும் விஷாலும் வந்தாங்க. நியூ பிளேயர் சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். சரி, இந்த போஸ்ட் மேட்ச் இதில் பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நரேந்தர் ரொம்ப டீப்பாக போய் மாட்டிக்காமல் ஆப்பனண்ட்டோட மைனஸில் விளையாண்டார். அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. கான்ஃபிடென்ட்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆப்பனண்ட்டோட மிஸ்டேக்கில் விளையாண்டார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமித், ஹிதேஷ் இவங்களோட மிஸ்டேக்ஸ்க்கு விளையாண்டு பாயிண்ட் எடுத்தார். இதே மாதிரி விளையாடணும். நீங்கள் வந்து போனஸ் வந்து போனஸ் எடுக்கணும், டீப்பாக போய் மாட்டிக்கூடாது. அது என்னன்னா, உங்களுக்கு ஹைட் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஈஸியாக உள்ள செயின் டேக்கிளோ இல்லை இதில் மாட்டிக்குவீங்க, சோலோ டேக்கிள்லையோ இல்லை ஆங்கிள் லாக்லேயோ மாட்டிக்குவீங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆப்பனண்ட்டோட மிஸ்டேக்ஸ்க்கு எந்த பிளேயர் ரொம்ப அட்வான்ஸாக வராரு அப்படின்னா, உங்களோட ஸ்கில் என்ன, டும்கி, ஹை ஃப்ளை, ஹை ஜம்ப் பண்ணுறீங்க, அது இல்லாமல் என்னென்னா டைவிங் டச் பண்ணுறீங்க, அதில் விளையாண்டுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதேஷ், மோஸ்ட் ஆஃப் அதிகமாக பார்த்தீங்கன்னா நிதேஷ் வந்து டேக்கிள் இனிஷியேட் பண்ணி கொடுப்பாரு. பரதா இருந்தாலும் சரி, பவானியாக இருந்தாலும் சரி, ககனகவுடாவுக்கு வந்து நம்ம இந்த டைம் கொஞ்சம் பாயிண்ட் கொடுத்துட்டோம். ஏன்னா அவர் விளையாடுவாருங்கிறது தெரியாது. ஏன்னா இந்த பிளேயர் இறக்குவாங்களான்னு தெரியாது. நம்ம கேஷவுக்காக இது பண்ணியிருப்போம். பட் இவங்களுக்கும் ஒரு பிளான் இருந்திருக்கும். பட் அதை இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா ககனகவுடாவுக்கு பாயிண்ட் வந்திருக்காது. அதனால நம்ம எந்த ரைடராக இருந்தாலும் நம்ம பார்த்து அந்த எல்லா ரைடருக்கும் நம்ம இது பண்ணணும். ஏன்னா இந்த ரைடர் தான் விளையாடுவாருங்கன்னு நம்ம ஒரே இதாக போகக்கூடாது. அதில் நிதேஷ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஒரு டேக்கிள் இது பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சேரானா எந்த மேட்ச் இல்லாமல் குயிக் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருந்தாரு. முத்துவா இருந்தாலும் சரி, சாகில் கூட வெளியே எடுக்கிறதா இருந்தாலும் சரி, தப்பு அந்த இடத்துல யார் பண்ணுறாங்களோ, மிஸ்டேக்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்கள உடனே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற பிளேயருக்கு சான்சஸ் கொடுக்கணும். கொடுத்தாதான் இந்த பிளேயர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு அடுத்த மேட்சஸில் அவங்க இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் சிஇஓ சேரனை கூட உட்காந்து கைட் பண்ணிட்டு இருந்தார். சேரனா எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர் பிளேயர் எல்லாமே, நம்ம ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அவர் கூட ஒரு கைடன்ஸாக இருந்து டீமை அவர் வழி நடத்தினார். அவர் செகண்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்காக இருந்தாலும் சரி, நடுவில் ஒரு டைம் அவுட்டாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து ஒரு கோச் பண்ணார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலண்ட் செகண்ட் ஹாஃபில், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் க்ளோஸராக போயிட்டு இருந்தோம். 1 or 2 பாயிண்ட்ஸ் அவங்க லீடில் இருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே நம்ம கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு மெயின் இது பார்த்தீங்கன்னா மாசானமுத்துவும் மோகின் ஷஃபாகியும் தான் மெயினானது. காரணம் என்ன, அவங்க மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்ததுனால தான் நம்மளுக்கு இந்த ஆல் அவுட் புஷ் பண்ணி அந்த ஆல் அவுட் இது கொண்டு வந்தோம். அதனால் என்னென்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக அதே மாதிரி கொடுத்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டது பார்த்தீங்கன்னா மாசானமுத்து, மோகின் ஷஃபாகியும் இவங்க 2 பேரும்
மோகின் ஷாஃபாங்கி டிஃபென்ஸில் மட்டும் இல்லாமல் ரைடிங்கில் மல்டிபிள் ரைடு எடுத்தார். அதனால் நம்ம ஒரு ஒரு டைம் கட்டத்தில் யூபி யதோஸை ஆல் அவுட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாசானம் முத்தும் அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை பேரில் சான்ஸ் கொடுத்தாங்களோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றி பிளேயர் ஆஃப் த மேட்சுங்கிற அவார்டும் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கு காரணம் என்னென்னா அவரோட இது ரைடிங் ஸ்கில் தான். ஏன்னா நம்ம லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் 2 ரைட் கொடுத்துட்டு அஸ்வின்குமார் அவர் ரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சீசன்லேயும் அவர் கொடுத்த 2 ரைடுமே அதில் 1 பாயிண்ட் எடுத்து 2 பாயிண்ட் எடுத்து இது பண்ணார். பட் இந்த மாதிரி கண்டினியூஸாக சான்ஸ் கொடுத்தா தான் அந்த பிளேயரோட டேலண்ட் வெளியே வரும், ஸ்கில்ஸஸும் வெளியே வரும். அதனால தான் இந்த மேட்ச்சு அவருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா விஷால் சகலும் மேட்டில் இல்லை, சப்ஸ்டியூட்லேயும் இல்லை, தெரில அவர் என்ன காரணத்தினால சப்ஸ்டியூட் லிஸ்ட்லேயும் இல்லை. அதனால் இன்னைக்கு மாசானமுத்து கிடைச்சிது. ஆனால் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 ஆல் அவுட் பண்ணோம். அதனால் நம்மளுக்கு 6 பாயிண்ட் அந்த இடத்துல நம்ம கிடச்சி. இதே மாதிரி நம்ம விளையாண்டா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆப்போனண்ட்டோட மிஸ்டேக்ஸ்க்கு விளையாடுங்க போதும். உங்கள் க்ரூஷியலான டைமில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல நாம் ஒரு டைம் மிஸ்டேக்ஸ் பண்ணல யூபி யதோஸ் கூட அந்த செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் அந்த டைம். அதே மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கணும் இல்லை, அந்த கடைசி 10 நிமிஷம் நம்ம நிறைய மேட்சஸ் தோற்றுருக்கோம். அதே மாதிரி நிறைய டீம் நிறைய மேட்சஸும் தோற்றுருக்குறாங்க. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆடணும். பாயிண்ட் லீடில் இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக விளையாண்டே ஆகணும். அதே மாதிரி நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச்சில் சிங்கிள் ரைடரோட போகக்கூடாது. சொல்லுவீங்க மொயின் ஷாஃபாகி ஒரு ரைடர் தானே, அவர் டிஃபென்ஸில் பண்ணுறதோட ரைடிங்கில் ஒரு க்ரூஷியல் டைமில் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்றாரு, மல்டி பாயிண்ட்டாக எடுத்து கொடுத்துட்றாரு. ஆனால் சீக்கிரமாக டேக்கிள் ஆயிடுவார். காரணம் என்ன, அவர் டீப்பாக விளையாட போய் மாட்டிக்குவார். அவர் எந்த டைமில் இறக்கணும்னா சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனோ 2 பிளேயர் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன், 3 பிளேயர் தான் இருக்கிறாங்க சுச்சுவேஷனோ அவர் அந்த இடத்துல யூஸ் பண்ணோம். ஸ்பீடி ரைடர்ஸை 5 பேர் 6 பேர் 7 பேர் இருக்கும்போது அனுப்பணும். ஸ்லோவாக போய் ரைட் பண்ணுறவங்கள வந்து நம்ம அந்த டூ ஆர் டை சுச்சுவேஷனுக்கோ இல்லை அதுக்கு முன்னாடி சுச்சுவேஷனுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். போனஸை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா போனஸ் எடுக்கலைன்னா, போனஸ் இல்லைன்னா டச் பாயிண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் டூ ஆர் டைட்டு தவிர்க்கலாம். ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்சில் போனஸ் அதிகமாக போடுறதே இல்லை. அப்படி போட்டாலும் நம்ம டேக்கிள் ஆயிடுறோம். அதனால் நீங்கள் ஒன்று டச் பாயிண்ட், உங்களுக்கு போனஸே தான் போகணும்னு சொல்லு, டச் பாயிண்ட் எடுங்க, முடியலையா போனஸ் எடுங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் டூ ஆர் டைக்கு புஷ் பண்ண தான் செய்வாங்க ஆப்பனண்ட்டு. அதனால் அதையும் பார்த்து அடிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேர்ட் ரைடரை மேட்ச் ஆன் மேட்ச் நம்ம இது பண்ணோம். ஏன்னா நம்ம சிங்கிள் ரைடரோ டபுள் ரைடரோட போகக்கூடாது. தேர்ட் ரைடரை யூஸ் பண்ணி தான் விளையாடணும். ஏன் மோகின் ஷாஃபாங்கி டிஃபெண்டராக இருக்கும்போது ஏன் நீங்கள் 2 ரைடர் போங்களேன், ஏன் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சோமே அதே மாதிரி 2 ரைடரோட போங்க, 3 ரைடரோட போங்க, பண்ணலாம். சாகில உட்கார வச்சுட்டு நிதேஷர் லெஃப்ட் கார்னரில் போட்டு அவருக்கு சப்போர்ட்டிவாக இன்னும் ரைடர் போடுங்க, பிடிக்கிற ரைடர். ஏன் சச்சின் கூட டேக்கிள் பண்ணுவார், அவரை வச்சு விளையாடுங்க. சச்சினை வந்து அந்த டூஆர் டை ரைடுக்கு ஒரு பாயிண்ட் எடுப்பார், பாயிண்ட் எடுக்க மாட்டார், இல்லை எக்ஸலண்ட் ரைடரு டிஃபெண்டரும் கூட, அவரை யூஸ் பண்ணுங்க. ஒரு பிளேயர் ரைடர்னா ரைடர் வேலையை மட்டும் செய்யக்கூடாது, டிஃபென்ஸ் வேலையும் பார்க்க சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம சீக்கிரமாக ஆல் அவுட் ஆகிட்டோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் நாம் அவங்களும் சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ண வச்சோம், சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணிட்டோம். அவங்கள நிறையா 3 ஆல் அவுட் பண்ணோம். இதே மாதிரி ஒவ்வொரு மேட்ச் நம்ம விளையாண்டோம்னா நம்ம இனி வர மேட்சஸ் ஜெயிப்போம். அடுத்த மேட்ச் நம்ம ஹரியானா கூட அவங்க எந்த நிமிஷம் வேணாலும் பூம் ஆவாங்க. காரணம் என்ன, அவங்க ரைடர்ஸ் வினய் சரி, சிவம் பட்டாரே சரி, அப்புறம் நிதின் நினைக்கிறேன், அப்புறம் நவீன் ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்களாம் வந்து ஒரு செகண்டரி ரைடர்ஸாக தான் வருவாங்க, செகண்டரி தேர்டரி ரைடர்ஸாக தான் வருவாங்க. வினய் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வேணாலும் மல்டி பாயிண்ட் எடுக்கிற சூப்பர் ரைடு எடுக்கிறவர். அதனால் பார்த்து சேஃபாக ஆடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்னென்னா சச்சின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. பட் அந்த டைமில் அவரால் சரியாக இது பண்ண முடியல. காரணம் என்ன, அவர் அனலைஸ் பண்ணிடுவாங்க, இந்த ப்ரீவியஸ் சீசன் வச்சு இந்த ரைடருக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நம்ம பெஞ்சில் இருக்கிற ரைடர்ஸ்க்கு சான்சஸ் சௌரவ் கொடுக்கலாம், சந்திரன் ரஞ்சித்து கூட இந்த இதில் கொடுத்துருக்கலாம். ஒரு ரெண்டு ரைடு போய் கூட பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி இன்னொரு ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு இது என்னென்னா நரேந்திர மேட்ச் நடுவில் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஆங்கிள் ட்விஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பெரிய இன்ஜுரிங்கிற அளவுக்கு இருக்காது, ஏன்னா அவர் ஐஸ் பேக் வச்சு நல்லாவே நடந்தார்.
அதனால ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம லெஃப்ட் கார்னர் சாகில் பார்த்தீங்கன்னா திரும்ப மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்க. காரணம் என்ன, கான்ஃபிடென்ட் இல்லாமல் டேக்கிள் பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட் இருக்குதா, டேக்கிள் பண்ணுங்க போதும். இல்லையா, உங்களுக்கு இன் பொசிஷனில் ஆடுற பக்கத்தில் ஆடுறவர் அவர் டேக்கிள் பண்ணுவார். இல்லை நீங்கள் அந்த செயின் டேக்கிளில் சோலோ டேக்கிளாக போகக்கூடாது. ஒரு பெரிய பிளேயர் பிடிக்குன்னா செயின் டேக்கிளில் தான் பிடிக்க முடியும், நீங்கள் சோலோவை போய் பிடிக்க முடியாது. அதே மாதிரி நீ ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸில் சப்போர்ட் பண்ணீங்க, நிதேஷ் கூட இருந்து சப்போர்ட் பண்ணீங்க. பட் இது பத்தாது, நீங்களும் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நீங்கள் எக்ஸலண்ட் டிஃபெண்டர். நம்மளோட 2-3 சீசனை நீங்கள் விளையாண்டுருக்கிறீங்க. அதனால் நீங்கள் நல்லா விளையாடணும். சரி, இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 7 ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணி எப்படி விளையாண்டா ஹரியானா கூட ஜெயிக்கலாங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக மேட்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 29th மேட்ச் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து மேட்ச் இருக்குது டிசம்பரில். இனி வர எல்லா மேட்சஸும் கொஞ்சம் க்ளோஸராக நல்லா விளையாண்டோம்னா ஜெயிக்கலாம். ஏன்னா ஜெயிக்கக்கூடிய டீம் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. நல்லா விளையாண்டே ஜெயிக்கலாம், நல்லா விளையாடுவாங்க. இனி வர மேட்சஸ் ஜெயிக்கணும், இதுதான் தமிழ் தலைவாஸோட ஃபேன்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க. எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். 1-to-1 ஸ்போர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் கமெண்ட், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆல்சோ தமிழ் தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஆல் கபடி ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன். ப்ளீஸ் நான் உங்களை வேறு எதுவும் கேட்கல, கிவ் அவே கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்கல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் பாருங்கள். இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட், எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.